ஒரு பக்கம் ஆளுங்கட்சியினர் கொண்டாட்டம், மறுபக்கம் மீண்டும் லாக்அப் மரணம். அதை சுற்றி பல கேள்விகள். இன்னொரு பக்கம் நீட் எதிராக பல போராட்டம், ஊட்டி இறங்கி மாணவர் பெண்கள் போராட்டம். தமிழ்நாட்டு அரசியல் என்ன நடக்குது, அதன் சூழல்ல அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். அரசியல் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் SPM முரளி. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தீபாவளி பொங்கலோ ஏதோ வந்துருச்சா, அங்கங்கே வெடி சவுண்டு, குட்டு சவுண்டு, எது விழாவா நிகழ்ச்சியா என்னன்னு போய் பார்த்தா, என்னங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரோட படம் ரிலீஸுங்க. ஜனநாயகன் மிகப்பெரிய அளவுக்கு ரிலீஸுங்க. இந்தியா பூரா ரிலீஸுங்க. இன்னைக்கு எங்கள் தலைவர் முதலமைச்சரோட கடைசி படம் சொல்லி சரஞ்சரமாக ஒரு பக்கம் சரண் வச்ச வண்டி போய்க்கிருக்கு, ஒரு பக்கம் வேட்டி வெள்ளை வெடி சட்டை கட்டி துண்டை போட்டு போகிறாங்க, ஒரு பக்கம் பறந்துக்கிட்டே போகிறாங்க, ஒரு பக்கம் தவந்துக்கிட்டே போகிறாங்க. என்னடா 6 மணிக்கெல்லாம் போகிறேன் கிளம்பிட்டேன்னு பார்த்தா, தலைவர் படம் ரிலீஸு. நேற்றுலேருந்து நாங்கள் வாசல்லே உட்காந்துருக்கோம், சாப்பிட கூட இல்லை, புளிச்சோத்தை கட்டி வந்துருக்கோம், சாப்பிட்டு ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தாக்கணும், அப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்கும். ஏன்ப்பா படம் தான் தலைவர் படம், நீங்கள் நாளை அடுத்து கூட பார்ப்பேன், என்ன அவசரம், ஃபஸ்ட்டு ஷோ பார்க்காட்டி நான் செத்தே போயிடுவேன். சிஎம் படம் என்னடா பொருளா பார்த்துக்கிறேன்னா சிஎம் படம் பார்த்தே ஆகணும்னு போயிட்டு ஒரு வழியாக படம்லாம் பார்த்துட்டு காலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு இடையூறு தரணும், எந்த அளவுக்கு ஃப்ளக்ஸ் வச்சு மக்களுக்கு துன்புறுத்தணும், வெடி வெடிக்கணும், போக்குவரத்தை இடையூறு பண்ணணும். நம்மதே ஆளுங்கட்சி, நம்மளை மீறி எதுவும் செய்ய முடியாது. ரோட்டை மறிப்போம், ரோட்டில் வெடி வெடிப்போம், கொட்டடிப்போம், ஆடுவோம், எதுனாலும் செய்வோம், நம்மதே ரூலிங் பார்ட்டி அப்படின்னு ஒரே கேன்னு தமிழ்நாட்டு மக்களை முகம் சுளிக்கக்கூடிய வகையில், மனம் புண்படக்கூடிய வகையில் இன்றைக்கி நடந்த காட்சி நடந்து முடிஞ்சிருச்சு. எப்படியோ ஒரு வழியாக போலீஸ் வந்து, தம்பி தயவுசெய்து தேட்டர் திறங்க, பூரா படத்துக்கு போட்டும், இவங்களை ஒன்றும் செய்ய முடியல, அதிகாரம்லாம் கட்டி வைக்கப்பட்டுள்ளது, எதுவும் செய்ய முடியாது, பூராச்சும் தேட்டருக்கு வந்து 7 மணிக்கே விட்டுட்டு முதலமைச்சர் படத்தை பார்த்துட்டு வந்துட்டாங்க. என்னடா போய் படத்தில் பார்த்தது என்னடா புரிஞ்சிச்சு, எதுவும் புரியல. மேலே சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜயன் வச்சு, அது போதும் எங்களுக்கு, படம் என்னடா கதை தெரியலை, என்னடா நினச்சி, ஒரே விசில் சவுண்டு தான், ஒரே சவுண்டு தான், உள்ளே எதுவுமே கேட்கல, ஃபுல் சவுண்டு, ஃபுல் ஃபன்னு தான். என்ன நடந்தே தெரியல. என்னடா பண்ணி படம் பார்த்தேன், எங்கே பார்க்க விட்டாங்க, எல்லா பேரும் சேரில் ஏறி நின்று தேட்டரவே மறைச்சிட்டாங்க, யாரும் எந்த படம் தெரில, ஒரு 50 பேர் ஸ்க்ரீன் பண்ணி போய் ஆடிக்கிருக்காங்க, இதே நிலமை அப்படின்னா. சரி என்னடா செய்ய போகிறீங்க, திரும்ப ஒரு வாங்கலிச்சு போய்க்கிறோம், என்ன வேலை இருக்குது, நமக்கு தலைவர் படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நான் கடைசி படம் இருக்கேன். இப்படிப்பட்ட இந்த இளைஞர்களை நம்பி வருங்காலங்களில் உள்ளாட்சி தேர்தலில் மேயராகவோ நகராட்சி சேர்மனாவோ பிரசிடெண்ட்டோ ஆக்கி நம்ம அவங்ககிட்ட போய் சாலை வசதி, குடிநீர் வசதி, அடிப்படை தேவையெல்லாம் கேட்டு எப்படி இந்த நாடு உருப்பட போகுது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. என்ன செய்ய போகிறோம், இந்த கொடுமையெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுன்னா, நம்ம மாப்பிள்ளை அமைச்சர் உண்மையில அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார். அப்படி தேட்டரை பார்த்துட்டு, தலைவரோட கடைசி படங்க, உண்மையில சத்தியமாக அது கடைசி படம் ஏற்றுக்கிற முடியல, அவர் முதலமைச்சராக கூட இல்லாமல் வந்துட்டு போகிறாருங்க, அதை கூட ரிசைன் பண்ணிட்டு கண்டிப்பாக அவர் படம் நடிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இருக்க அமைச்சர் ரொம்ப மன புண்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு தலைவர் படத்தை கொண்டாடிட்டு வந்திருக்காங்க. இதில் மிக முக்கியமான விஷயம், ஒரு சிஎம் 3 அமைச்சர்கள் நடித்த மிக பிரம்மாண்ட படம் இந்த ஜனநாயகன் படமாக. இந்த கூத்து கொடுமையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு வழியாக மக்கள் ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சு, செகண்ட் ஷோ முடிச்சு, தேர்டு ஷோ முடிச்சு, நீங்களாவது ரோட்டு வழிகளை நிம்மதியாக நட கொடுக்கணும், மக்கள் கையெடுத்து கும்பிட்டு தலைவா மக்கள் கடந்து போகிறாங்க. இந்த கூத்து கொடுமை நடந்துக்கிட்டு இந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு லாக்அப் மரணம். உண்மையிலே கேட்கக்கூடிய பேர் உண்மையிலே நெஞ்சு படபடப்பாக இருக்குது, பயமாக இருக்குது, கைகால் நடுக்கம் கொடுக்குது. நம்ம எங்கே இருக்கோம், இங்கே எவ்வளோ விஷயங்கள் மனித உரிமை மீறல் நடக்குது, நம்ம பாதுகாப்பு எப்படி சரி செய்ய போகிறோம், நம்ம ஒரு குறி அதிகார வட்டத்துக்குள்ளே மாட்டி முழிக்கிறோம். மனித இனமே இன்னைக்கு ஒரு சர்வாதிகாரி போல் இன்னைக்கு அதிகாரம் உள்ளவங்கள்ட்ட மாட்டி முழிக்க சூழல். இன்னைக்கு ஒரு சாமானிய குனிஞ்சா தப்பு, நிமிந்தா தப்பு, அதிகாரம் படைச்சவை என்னன்னாலும் செய்யலாம், கார் டாப்பலோடு உட்காந்து போகலாம். இன்றைக்கி உண்மையிலே சட்டங்கள் அவ்வளோ மோசமாயிடுச்சா, சட்டங்கள் மோசமாக்கப்பட்டதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. 17ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு அருணாச்சலம்ன்ற ஒரு பையன் டாஸ்மாக் பாலில் வேலை பார்க்குற பையன் தெரியாமல் மது விற்பனை செஞ்சதாகவும் அவரை கைது பண்ணுறாங்க. மது ஒழுங்கு சட்டத்தில் கைது பண்ணி வச்சுட்டு மாலை 5:55 கொண்டு போய் மருத்துவ மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்குறாங்க. ஃபுல் பாடி செக்அப் பண்ணி, தம்பி சூப்பராக இருக்கார், தரமாக இருக்கார், அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் உடனே அவரை போய் நீதிபதியை கொடுத்துட்டு நீங்கள் ஜெயிலில் அடைக்கலாம், அவர் மேலே எந்த உடம்புல எந்த குறையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. திரும்ப அழைச்சி கொண்டு வந்து போலீஸ் பத்திரமா பிரியாணிலாம் வாங்கி கொடுத்து எந்த தொல்லையும் பண்ணாமல் திரும்ப போய் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய சிறையில் வைக்கிறாங்க. அந்த சிறையில் வைக்கும்போதே அவர் அப்படியே அந்த சாப்பிட்ட பிரியாணி கிறக்கிறதுல தலையெல்லாம் சுற்றி விழுந்துடாது. உடனே அங்கே இருக்க போலீஸில் பாவம் பார்த்து, பாவம் கஷ்டப்பட்டு சாராயம் ஊற்றி பாட்டில் தெரியாமல் முத்தானே, இவனுக்கு போய் கிருகிருப்பு வந்துச்சுன்னு சொல்லி தண்ணியெல்லாம் எடுத்து தொளிச்சு விட்டு
கிறுகிறுப்பெல்லாம் சரி பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட அம்மா அப்பா கூப்பிட்டு நாங்கள் ஸ்டேஷன் பில் கூட தரோங்க, நீங்கள் கவலைப்பட வேணாம், உங்கள் பிள்ளையை நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கூட ஆளுக்கு 10,000 தரோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டு, அதுக்கப்புறம் அங்கே போய் அவருக்கு பல ஆப்ரேஷன் பண்ணி கையால் அடிபட்டு, அதுக்கப்புறம் அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டதா இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் போலீஸ் தரப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க குடும்ப தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, என் மகனை கூப்பிட்டு போய் வழக்கு போட்டு அடியான அடியில் அடித்து கையில் அடி தலையில் அடி, அதனால் என் மகனுக்கு பெரிய மிகப்பெரிய அளவுக்கு உடம்பு நிலை பாதிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட என் மகனுக்கு 26 வயசு ஆகுது, அவர் அடியான அடியில் அடித்து நொறுக்கி இந்த போல விஷயம் பண்ணிட்டாங்க. இதனால தான் என் மகன் இறந்து விட்டார். கிட்டத்தட்ட 17ஆம் தேதி அடித்த அடியில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 23ஆம் தேதி காலையில் இறந்து போயிட்டாரு. இதெல்லாம் கேட்குறப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்துக்கு எதிராக எல்லா மக்களுக்கும் உங்கள் அண்ணன் விஜய் இருக்கேன், உன் தம்பி விஜய் இருக்கேன், உங்கள் சித்தப்பா விஜய் இருக்கேன், உங்கள் மாமா விஜய் இருக்கேன், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் நான் இருக்கேன் அப்படி சொன்ன ஒரு தொடர்ந்து லாக்அப் மரணம் வரக்கூடிய காரணம் என்ன? போலீஸ்கள் உண்மையிலேயே எதுக்கு இப்படி அடிக்கணும்? ஏன்னா அவர் தப்பு செஞ்சிருந்தானா அவர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கலாம். நீதிபதி அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், அந்த தண்டனை அவர் அனுபவிச்சுட்டு போகிறாரு. எல்லா வழக்குக்கும் எல்லா நீதியும் போலீஸாரை அடித்து கொடுக்கலாம்னாக்கா இவ்வளோ பெரிய மனித உரிமை மீறலாக இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, அதுபோல் அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் இது போன்றவர்கள்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய அளவு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு டிடி தினகரன் குற்றச்சாட்டு. அந்த பையனை இந்த அளவுக்கு அடித்து துன்புறுத்த உண்மையிலே கேட்க மனவேதனையாக இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் கடுமையான தன் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு இவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் எழுச்சி போராட்டம் நடந்தது. இன்றைக்கி மதுரையில் திருமங்கலத்தில் ரயில் மறியல் போராட்டம், அதே மாதிரி சென்னையில் போராட்டம், தமிழ்நாடு முழு ஆங்கங்கே விழுப்புரம் எல்லா இடத்தையும் இன்றைக்கி மாபெரும் போராட்டம் நடக்குது. நீட்டை தமிழ்நாட்டில் இந்தியாவில் கண்டிப்பாக ஒழிச்சா நீட் தேவையில்லை, இது நீட்னால ஊழல் நடக்குது, நீட்னாவே ஊழல் தான் அப்படின்னு தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு. நீட் தேவையில்லை, நீட் வந்த மாதிரி பல உயிர்கள் தொடர்ந்து இறந்துருக்காங்க, சூசைட் பண்ணியிருக்காங்க, இதில் பல ஊழல் நடக்குது. இந்த நீட் தேர்வு வந்தனால இன்றைக்கி தனியார் கோச்சிங் சென்டர் இன்றைக்கி பண முதலாக இருக்குது. அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு நீட்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோச்சிங் சென்டரில் படித்தவங்களுக்கு நீட்டில் பாஸ் ஆக முடியும் நிலைமை இந்த மத்திய அரசு உருவாக்கியிருக்கு. இது உடனே நீக்கணும். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியை ராஜினாமா உடனே செய்யணும். இதுக்கிடையில் நாங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டோம். ஒரு பக்கம் கடுமையான போராட்டம் நடக்குது. நீட் தேர்வுக்கு எதிராக சென்னை எக்மோரில் இயக்குநர்கள் சார்பாக அமீர், ரஞ்சித்து, அதே மாதிரி வெற்றிமாறன் தலைமையில் இன்றைக்கி மாபெரும் அடையாள போராட்டம் நடக்குது. இது தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் மெல்ல மெல்ல பரவி இன்றைக்கி எல்லா இடங்களும் பரவலாக காணப்பட்டது. நீட் ஒழிக்கிறதுக்கு இந்த ஆளுங்கட்சி என்ன செய்ய போகுது, லாக்அப் மரணத்துக்கு என்ன செய்ய போகுது, இல்லை ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு அது போதும், மக்களை பற்றின கவலை இல்லை, ஜனநாயகன் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு வசூல் படைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல போகிறாங்களே. தமிழ்நாட்டில் நம்பி வாக்களித்த மக்களுக்கு என்ன செய்ய இந்த தாவேக அரசு இருக்குது? இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு மாற்றத்துக்கும் தமிழ்நாடு அரசு என்ன சொல்ல போகுது, இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.